வவ்வால் மீனா? வவ்வால் மீன் குழம்பு, வறுவல். கேமரா இப்ப இந்த டேப் இது பாருங்க. நம்ம சேனலுக்காக வாங்குன டேபு. நம்மகிட்ட ஏடிஎம் கார்டே இல்ல. கிரெடிட் கார்டு எங்க போறது? இந்த வீடியோ கிளாரிட்டி இல்ல. வடைய பார்த்தா செம்ம அழகா இருக்குது. நல்லா மெது மெதுன்னு. பட் ஆனா வடைய பார்த்தா என்ன காக்காக்கு வாய் ரொம்ப ஊற ஆரம்பிச்சுச்சு. ரெக்கைய விரிச்சு பறக்கத்துக்கு. நரி கண் இமைக்கிற நேரத்துல. பட் ஆனா நரிக்கு காக்காவ பிடிக்கிற ஐடியா இல்லன்னு, அன்னைக்கு சாப்பிடும்போது அந்த வடை எப்படி இருந்தது? அப்படியே அந்த ருசிய வடைய அப்படி அந்த நம்ம இது பண்ணுவோம்ல, த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால தான் வாய் சதம் இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க நேயர்களே. குச்சி பார்த்து பட்டுன்னு காக்காக்கு ஒரு மாரி கேர் ஆயிடுச்சு. அப்படியே சுத்திட்டு பொத்துன்னு கீழ விழுமா. ஆஹா! வடை சாப்பிட்டு காக்கா செத்து போச்சுன்னு. சாமி அந்த கேள்வியை ஒரு நாள் ஒண்ணு வச்சுக்கிறேன் இரு. ஹாய் கைஸ். இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, மீன் குழம்பு, முட்டை, மீன் வறுவல். என்ன மீன்னா ஏதோ வவ்வால் மீனா? வவ்வால் மீன் குழம்பு, வறுவல். ஓகேவா? நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ம். பொதுவா அம்மா எப்பவுமே மீன் குழம்பு நல்லா சமைப்பாங்கன்றது உங்களுக்கு கிளீனா தெரியும். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வேற சொல்லணும். ஏன்னா புது புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்காக. நிறைய நல்ல விஷயம் இருக்குது. சுட்ட வடை கதை பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அடுத்தது இன்னும் காக்கா இன்னும் சொல்லி ஐயோ நான் வாய் விட்டேனா? இந்த இந்த எபிசோட்ல பார்த்துருவீங்களே காக்கா என்ன பண்ணுச்சுன்னு. நம்ம சாப்பிட்டு கதையை நல்லா கிளாரிட்டியா இருக்கணும். நான் வேற பொசிஷன் எடுக்கிறேன். ஓகேவா? அதுல மேட்ச் பண்ணி போடுறேன். நம்மளுக்கு அந்த அளவுக்கு எடிட்டிங்லாம் தெரியாது. கேமராவே இல்லை, ஃபோனு தான். எங்க கேமரா வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆசையா தான் இருக்குது. இஎம்ஐல யாரும் தர மாட்டாங்க. கேமரா இப்போ இந்த டேப் இது பாருங்க. நம்ம சேனலுக்காக வாங்கின டேபு இஎம்ஐல குத்தாங்க. கட்டினா அதே மாதிரி கேமரா இஎம்ஐல குத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன கேமராவா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே விற்கிறாங்க கேமரா. பட் ஆனா அவங்க அந்த கிரெடிட் கார்டு அப்படி கேட்குறாங்க. நம்மகிட்ட ஏடிஎம் கார்டே இல்லை. கிரெடிட் கார்டு எங்க போகுது? செம்ம ஹீட். ஏசி சர்வீஸ் இன்னும் பண்ணல. அவரும் செம்ம பிஸியா இருக்கிறார் போல. நம்ம வேற ஏசி மெக்கானிக் தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாள் டைம். எப்ப பார்த்தாலும் இந்த குழம்பு வைக்கிற மிளகுலாம் போட்டு இந்த ஹீட்ல தான் சாப்பிடக்கூடாது. நல்லா தான் குழம்பு மிளகு சீரகெல்லாம் போட்டு செய்யறாங்க. அதெல்லாம் என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு குழம்புனா. நான் உனக்கு இந்த மிளகுலாம் போட்டு சொம்பம் காரமா சாப்பிடக்கூடாது. எனக்கு பிடிக்காது காரம். எப்படி இருந்தது கதை? ஒருத்தர் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எதுக்கு சொல்லுங்க? நான் இப்போ வெளியெல்லாம் போகணும்னு வச்சுங்களேன். நீங்க இந்த யூடியூப்ல வந்தீங்களா? அவங்க தானே நீங்க? நீங்க அந்த டால்டா சேனல் வச்சிருக்கீங்களா? அவங்க தானே நீங்க? உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்படிலாம் சொல்றாங்க. நல்லா இருந்தது. அதை பத்தி நம்மள யாருன்னு தெரியாம உள்ள இருந்தாலும் வெளியே கொண்டு வந்தோம்ல, அதுதான். வேற என்ன சொல்லணும்ல? அது என்னோட சார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பேரு நிறைய பேர் போய் இதுல சார்ட்ஸ் வீடியோஸ் கம்மி தான். சார்ட்ஸ் நிறைய போட்டுருக்கேன். சமீபத்துல நான் சார்ட்ஸே போடுறதில்ல. ஏன்னா வீடியோல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஷார்ட்ஸ் போட்டா. அதான் போட்டுமே வீடியோ எதுக்கு போடணும், நாளைக்கு பார்க்கலாம். சோம்பேறித்தனம். 2 3 நாளா கரண்ட் இல்லாம சாவ வச்சுச்சுங்க. இந்த வீடியோ கிளாரிட்டி இல்ல.
எனக்கு கிளாரிட்டியா இருந்தா தான் பார்த்தா தான் பிடிக்கும். ஒண்ணு பண்ணுவோம். நம்ம வீடியோ இதோட முடிப்போம். ஓகே. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. லைக் ஒன் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு ஆதரவு தருங்க. கதை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நான் வந்து கதை வீடியோல ஆட் பண்றேன். A few moments later, 2,000 years later, one eternity later. கா கா அப்படின்னு கத்துச்சு. 2வது வாட்டி கான்னு கத்தும் போது உடனே நரி எழுந்து காக்காவை பார்த்தது. நரிக்கு டக்குன்னு ஒரு யோசனை. நரி தந்திரமா யோசிச்சுச்சு. ஆஹா, இந்த வடை நம்ம கிட்ட 2 இருக்கு. ஒரு வடையை காக்கா கொடுத்து காக்கா சாப்பிட்டு சாகாம இருந்ததுன்னா நம்ம வந்து மீதி இருக்கிற வடையை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நரி முடிவு பண்ணிச்சு. உடனே காக்காவை பார்த்து, காக்கா, உனக்காக நான் வடை வாங்கிட்டு வந்தேன், உன்னை தான் தேடி இருந்தேன் இவ்வளவு நேரமா, வா வந்து வடையை சாப்பிடு, வடையை வந்து எடுத்துன்னு போ அப்படின்னுச்சு. உடனே காக்கா யோசிச்சுது, என்னடா அது, நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காத நரி இன்னைக்கு வடை கொடுக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்தது. பா, வடையை பார்த்தா செம்ம அழகா இருக்குது, நல்லா மெது மெதுன்னு. வடையை வந்து எதுக்கு நம்ம சாப்பிடாம இருக்கணும், வடையை சாப்பிட்ருவோம். சரி, நரி பக்கத்துல உட்காந்து சாப்பிட போறோம், நரி நம்மளை தாக்குறதுக்கு. நரியை வந்து தூரமா போக சொல்லிட்டு நம்ம வடையை எடுத்துன்னு பறந்து வந்து மேல உட்காந்து சாப்பிடலாம். ஒருவேளை நம்மள வந்து நரி பிடிக்கிறதுக்காக வடையை வச்சு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது போல இது, நம்ம எப்படி சாப்பிடுறது. பட் ஆனா வடையை பார்த்த என்ன காக்காக்கு வாய் ரொம்ப ஊற ஆரம்பிச்சிச்சு. ஆயாவோட விட அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும்ன்றது காக்காக்கு தெரியும். பட் ஆனா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுது. உடனே காக்கா யோசனை பண்ணி ஒரு ஐடியா சொல்லிச்சு. நரி நரி நீ நரி நரி நீ கொஞ்சம் தூரம் போயிட்டு இரு, அப்பதான் நான் வந்து வடையை சாப்பிட முடியும். ஏன்னா நான் உன் பக்கத்துல இருந்தா நீ என்ன பிடிச்சிப்ப. சே, நான் உன்னை பிடிக்கிறதுக்கு வரல நண்பா, உனக்கு வடை கொடுக்குறது தான் வந்தேன். ஆனா உனக்கு பயமா இருந்தா நான் வேணா ஒரு 2 அடி தள்ளி போயிடுறேன், நீ வந்து வடையை தூக்கிட்டு மேல போயிடு அப்படின்னு நரி சொன்னோன்னே, சரி, காக்கா உடனே தயாராச்சு. தான் ரெக்கையை விரிச்சு பறக்கத்துக்கு. நரி 4 அடி பின்னால அப்படியே பேக் ஸ்டெப்பே போச்சு. காக்கா வடைய குறி வச்சது. சர்ருன்னு அந்த வடைய எடுத்து அப்படியே திருப்பி மேல போய் மரத்து மேல உட்காந்துக்கிச்சு. கண் இமைக்கிற நேரத்துல, நரி கண் இமைக்கிற நேரத்துல. பட் ஆனா நரிக்கு வந்து காக்காவை பிடிக்கிற ஐடியா இல்லைன்னு நரிக்கு தெரியும். அதனால நரி வந்து அதை அப்படியே கூலா விட்டுச்சு. பட் ஆனா காக்கா வந்து என்னவோ நரிக்கிட்ட இருந்து தப்பிச்சா மாதிரி ஒரு ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. உடனே அந்த காக்கா மரத்து மேல உட்காந்து அந்த வடையை பார்த்துட்டு, அந்த ஆயா கடையில ஏற்கனவே ஒரு வாட்டி வடை சாப்பிட்டது அந்த ஞாபகத்து, அந்த ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு போச்சுட்டு போயிட்டு போயிட்டு அன்னைக்கு சாப்பிடும்போது அந்த வடை எப்படி இருந்தது அப்படின்ற ருசியை வந்து அந்த ஆயா எப்படியே அந்த வடையை சுடுறோம் அப்படியே கற்பனைக்குள்ளக்குள்ள போச்சு. அதெல்லாம் காக்கா தூரத்துல இருந்து பார்த்துருக்கு. இப்ப இந்த வடை நம்ம கிட்ட வந்துருக்கு. இந்த வடைய நம்ம அதே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த வடை மேல தன்னோட அழகு, காக்காவோட அழகு பெருசா அழகா இருக்கும்ல, அதை வச்சு வடைய வந்து அப்படி அந்த நம்ம இது பண்ணுவோம்ல, ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்தது. யோ, முகர்ந்து பார்த்தது. த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால தான் வாய்ஸ் அது இப்படி இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க நேயர்களே. அப்போ என்னாச்சுன்னா வடையை வந்து புட்டு புட்டு சாப்பிட்டது. நரி அப்படியே கீழே இருந்து நரியோட ஆங்கிள் இருந்து காக்கா பார்க்க, காக்கா சாப்பிட்றத நரி பார்க்குது. பட் இந்த ஆங்கிள்ல காக்கா வந்து இந்த ஆங்கிள்ல சாப்பிட்டதை நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ இந்த ஆங்கிள்ல பார்க்குறோம். நரி வந்து பார்க்குது காக்கா. நரிக்கு என்ன ஐடியான்னா, காக்கா சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உயிரோட இருந்ததுன்னா உடனே நம்ம இந்த வடையை சாப்பிட்டுடலாம், மீதி இருக்கிற வடையை சாப்பிட்டுலான்னு. நரிக்கு வேற செம்ம பசி. அதனால காக்கா சாப்பிட சொல்லுது. காக்கா சாப்பிட்றதே பார்த்துட்டு இருந்தது. காக்கா கட 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 கடன்னு வடையை சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா ரெக்கைய திருப்பி ஒரு ஆட்டு ஆட்டி பறக்கல. அப்படி ஒரு குதிக்கும் பார்த்தீங்களா, மரத்து மேலே சக்கு சக்குன்னு. அது மாதிரி குச்சி குச்சி பார்த்து பட்டுன்னு காக்காக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. அப்படியே சுத்திட்டு வந்து பொத்துன்னு கீழே வந்து விழுமா. விழுந்த உடனே என்னாச்சு, காக்கா பார்த்தா காக்கா விழுந்தோடனே நரி பயந்துச்சு. ஆஹா, வடை சாப்பிட்டு காக்கா செத்து போச்சுன்னு முடிச்சுட்டு பாருங்க ஓட்டம். திப்பு திப்புன்னு ஓடி காட்டுக்குள்ள. அவ்வளவுதான், மெர்சல் ஆயிடுச்சு நரி.
ஓடுன ஓட்டம் தான். அதோட தல திரும்பி கூட பார்க்கல என்ன நடக்குதுன்னு. ஓடி போயிடுச்சு. நல்ல வேளைடா நம்ம தப்பிச்சோம்டா. பொலம்பினே போகுது அப்படியே. நல்ல வேளைடா நம்ம தப்பிச்சோம்டா. தப்பிச்சோம்டா சாமி. அந்த கேள்விய ஒரு நாள் உன்ன வச்சுக்கிறேன் இரு. அப்படின்னு பொலம்பினே போகுது. நரி காட்டுக்குள்ள. கொஞ்ச நேரம் ஒரு அமைதி. அந்த அமைதிக்கு அப்புறம் அப்படியே காக்கா கண்ண திறக்குது. கண்ண திறந்து பாக்குது. டிடுக்கு டிடுக்குன்னு. பார்த்தா நரி இல்ல. காக்கா அத உணர்ந்தது. ஆஹா! நரி போயிடுச்சுடா சொல்லிட்டு திரும்பி மீதி இருக்கிற வடைய தூக்கிட்டு மரத்து மேல போய் உக்காந்து காக்கா கிட்ட இருந்து நரிக்கிட்ட இருந்து காக்கா வடைய சுட்டுச்சு. காக்கா நரி என்ன பண்ணுச்சு? ஓடி போச்சுல்ல. காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த 2 வடைய தூக்கின்னு மரத்து மேல போய் உக்காந்துக்கிச்சு. உக்காந்து சும்மா ரசிச்சு, ரசிச்சு, ரசிச்சு அந்த வடைய சாப்பிட்டுது. நரி ஏமாந்து போச்சு. காக்கா ஜெயிச்சுச்சு. அதாவது காக்கா வடைய சுட்டுச்சு. சுட்ட காக்கா வடைய தெம்பா சாப்பிட்டு சும்மா அப்படியே பறக்குது. பறக்குது, பறக்குது, பறக்குது. அப்படி பறக்குது. ஃபுல்லா பறந்து போயிட்டே இருக்குது. நல்லா தண்ணி தாகம் வந்துச்சு காக்காக்கு. வடை சாப்பிட்டதுல்ல. காக்கா தண்ணி குடிக்கணும்னு வந்துச்சு. ஆனா காட்டுக்குள்ள எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்படியே ஊருக்குள்ள வருது. எங்கனா தண்ணி இருக்குமா பார்க்கலான்னு. என்னடா இது தண்ணி எங்கேயுமே கிடைக்கலன்னு பார்த்தா, ஒருத்தர் மொட்டை மாடியில ஒரு ஜக்குல தண்ணி வச்சிருக்காரு. தண்ணிய பாத்துச்சு காக்கா. அப்படியே சல்லுன்னு வந்து அந்த ஜக்கு பக்கத்துல வந்து உக்காந்துது. உக்காந்தோனே பார்த்தா ஜக்குல தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்குது. அத தலைய விட்டு குடிக்க முடியாது காக்காவால. அத குடிக்கிறதுக்காக காக்கா என்ன பண்ணும்? உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? அந்த தண்ணிய காக்கா குடிக்கணும்னா, காக்கா என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்சா, இந்த கதைய நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா ஒருவேள நான் நாளைக்கு ஜீபோர்ட்ல இந்த கதைய நான் சொல்லியிருந்தா கூட, நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா, எனக்கு காக்கா அந்த தண்ணி குடிக்க என்ன பண்ணுச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியுமா? அவங்க கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பா பண்ணுங்க. தயவு செய்து பண்ணுங்க. காக்கா என்ன பண்ணுச்சு? நெக்ஸ்ட் இந்த கதை இதோட முடிக்கிறேன். மீதி கதை நாளைக்கு தான். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, காக்கா அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுச்சோ, அத வந்து மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த குழந்தைக்கு இந்த கதைய காட்டுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பதான் என்னால இன்னும் டெவலப் பண்ணி குழந்தைங்க ரசிக்கிற மாரி இந்த கதைய கொண்டு போக முடியும். அடுத்த கட்டத்துக்கு இந்த கதை போணும். அதுக்கு உங்ககிட்ட இருந்து வர ஆதரவு மட்டும் தான். ஏன்னா இந்த கதை முடியாது. இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜாயிண்ட் சங்கிலி மாரி வரும். புரியுதுங்களா? அதுதான் இந்தோட கதையோட என்னோட என்னோட ஐடியாவே அதுதான். புரியுதுங்களா? ஆயா வடை சுட்ட கதை. அங்க வடைக்கு முன்ன ஆயா என்ன பண்ணுச்சுன்றதுலருந்து ஸ்டார்ட் ஆன கதை. வடை சுட்ட பிறகு நரி ஏமாந்த கதை. இப்போ காக்கா அத சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்றத நெறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பா இத தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியலன்னா, அது நான் என்ன பண்றது? தெரிஞ்சா, ஆமா எனக்கு தெரியும்னு ஒரு ரெட் டாட்டாவது குடுங்க. ஓகேவா? மறக்காம இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நீங்க செய்வீங்கன்ற நம்பி இந்த கதைய இதோட நான் முடிக்கிறேன். நாளைக்கு காக்கா என்ன பண்ணுச்சுன்றத நான் சொல்றேன். நான் என்ன சொல்லுவேன்றத நீங்க கெஸ் பண்ணா கூட ஓகே. வழக்கமா இருக்கிறது நான் பண்ணுவேனா? அது மட்டும் ஒரு குறிப்பு குடுக்குறேன். வழக்கமா என்ன பண்ணுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் அத பண்ண மாட்டேன். வேற ஒண்ணு சொல்லப் போறேன். நீங்க என்ன பண்ணுச்சுன்றத நீங்க பாருங்க.